ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது. 21 ஆண்டு காலமா அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளருடைய திருத்தம் கொண்டாடல. இப்போ கொண்டாந்தாங்க. என்னென்னலாம் எதிர்த்தாரு? திமுக காரன் செத்து போனவங்களாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவான். செத்து போனவங்களாம் குழியில் எழுந்துச்சு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். அது இந்த தடவை முடிஞ்சு போச்சு. கதவுறாரு ஸ்டாலின். ஏங்க இறந்தவர்கள் நீக்குது நியாயம் தானே? இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது சரியா தவறா? ஆனா ஸ்டாலின் மட்டும் எதுக்குறார்? ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டவங்களா இறந்தவர்கள். தேர்தல் வந்துட்டா போதும் குழியிலிருந்து எல்லாம் எதிர்த்து வந்துருவாங்க. அதை இப்ப தடுத்து நிறுத்தியாச்சு. ஒருவேளை முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 15,000. சென்னையில் 1 லட்சம் ஓட்டுங்க. திரு ஸ்டாலின் தொகுதியில் கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா எவ்வளவு போலி வாக்காளர். இதை வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஆப் அடிச்சாச்சு. இதுக்கு ஆப் அடிச்சாச்சு. இனி திமுக திருட்டு ஓட்டு போட முடியாது. திமுக இறந்தவர ஓட்டையும் போட முடியாது, போலியான ஓட்டையும் போட முடியாது. எஸ்ஐஆர் பணி சரியாக எடுக்கப்பட்ட காரணத்தினால வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த வாக்காளர் இடம் பெற்றிருக்கிறாங்க. அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உண்மையான வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்.